உடனடியா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 3 மாசத்துக்குள்ள அதிகப்படியான முடி கொட்டுதல் வந்து இருக்கு அப்படின்னா, இந்த 4 அறிகுறிகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ சத்து குறைபாடுகளும் முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். 2வது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் வந்து இருக்கு. ஆனா முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். ஸோ நான் பார்த்த அந்த பெண்ணுக்கு சடனா முடி கொட்டுதல் வந்து இருக்கு. ஒரு 3 மாசமா அதிகமா டயர்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையும் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தைராய்டு செக் பண்ணும்போது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. ஸோ தைராய்டு குறைபாடு இருந்தது அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உங்களால புரோட்டீனை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இதனால கூட வந்து உங்களுக்கு சடனா முடி கொட்டுதல் வந்து பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸோட தலையோட முன்பகுதியில் வந்து நிறைய ஹேர் ஃபால் வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ முகத்தோட இந்த மீசை பகுதி, தாடி பகுதியில் வந்து முடி வளர்ச்சி, கை கால்களில் அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி வந்து இருக்கும். இந்த அறிகுறிகளோட வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலும் வந்து இருக்குது அப்படின்னா, பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வதா சமீபத்தில் உங்களுக்கு சுகர் வந்து இருக்குது, அது வந்து உங்களுக்கு அளவில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஹேர் ஃபாலும் ஒரு முக்கியமான சிம்டமாக வந்து இருக்கும். நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஒரு 40 வயதுகளில் வந்து வருவாங்க, டாக்டர் எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, இப்போ பாதி கொட்டிருச்சு டாக்டர், இந்த ஒரு 6 மாதமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக எப்போ சுகர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் டாக்டர், அப்போல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிளட் சுகர் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். ஸோ சுகர் அதிகமானாலும் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கலாம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 3வதா உங்கள் உடலில் ஏதாவது வந்து வலிகளோ இல்லை வந்து காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ ரீசெண்டாக டைஃபாய்டோ இல்லை டெங்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஸோ அந்த டெங்கு மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேட்லெட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து டைஃபாய்டில் வந்து உங்களுடைய பிளட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருந்து ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பாடியோட ஒரு ரெக்கவரி மெக்கானிசம் தான் இது. ஸோ அந்த காலகட்டத்தில் பாடியில் வந்து ஸோ நிறைய ரத்தத்தினுடைய அந்த வெள்ளை அணுக்கள், அதே மாதிரி வந்து சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து பாதிப்புகள் இருக்கும். ஸோ உடம்பு ரெக்கவரி ஆகி வரும் பொழுது நம்மளுடைய நகங்கள் வந்து ரொம்ப உடையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து முடி ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை, அதனுடைய நுனி பிளவுபடக்கூடிய தன்மை, வறட்சி அடையக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும்.